நித்தியமானதும் முழுமையானதுமான அறம், மரம் ஆகிய இரண்டும் துன்ப காலங்களில் தமது பண்புகளை மாற்றிக்கொள்கின்றன. பிறப்பின் அடிப்படையில் ஒருவன் எந்த வகையைச் சார்ந்தவனோ அதற்கு விதிக்கப்பட்ட கடமைகளையே அவன் வழுவாமல் பின்பற்ற வேண்டும். தனது வாழ்வாதாரங்கள் அனைத்தையும் இழந்த ஒரு மனிதன் தன் வகைக்குண்டான அங்கீகரிக்கப்பட்ட கடமைகளை நிறைவேற்றுவதற்காக வேறு வழிகளையே நிச்சயம் தேட வேண்டும். தனது வாழ்வாதாரங்களை இழக்காத மனிதன், துயரத்தில் இருக்கும் மனிதன் ஆகிய இருவரும் தங்கள் நிலைகளை மாற்றிச் செயல்பட்டால் அவர்கள் நிச்சயம் பழிக்கப்படுவார்கள். போதுமான செல்வத்தை வைத்துக் கொண்டு ஆபத்து கால அறத்தை பயில்வதும், ஆபத்தில் இருந்து கொண்டு செல்வ நிலைக்கு ஏற்பட்ட அறத்தை கடைபிடிக்காதிருப்பதும் என இந்த இருவேறு செயல்களில் ஈடுபடுபவர்களுமே நிந்திக்கத்தக்கவர்கள்தான். மகாபாரதம் சென்ற பாதையில நாம இப்போ வாரணாசியை பத்தி பாத்துட்டு வரோம். மகாபாரதத்துல காசிய பத்தி சில இடங்கள்ல தான் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னாலும் ரொம்பவே உயர்வா சொல்லப்பட்டிருக்கு. பீஷ்மருடைய துணிச்சல், ஆற்றல், சமயோஜிதம் இது எல்லாமே முழுமையா வெளிப்பட்ட இடம் காசின்னு சொல்லலாம். பீஷ்மர் சம்பந்தப்பட்ட இந்த காசி நிகழ்வு நடக்கலன்னா மகாபாரதமே கூட நடந்திருக்காதுன்னு சொல்லலாம். அது என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நாம வாரணாசிக்குள்ள ஒரு பயணம் போயிட்டு வரலாம். அந்த வகையில இந்த வாரம் நம்ம பார்க்க போறது காசியோட உயிர் மூச்சா கருதப்படுற இந்த இடத்தை தான். கங்கை இல்லைன்னா வாரணாசி இல்ல. கங்கையோட புனிதத்தையும் வாரணாசியோட மகத்துவத்தையும் எல்லா புராணங்கள்லயுமே நாம படிக்க முடியும். இந்த காசியை மையப்படுத்தி அநேகமா எல்லா இந்திய மாநிலங்கள்லயுமே காசியின் பெயரால ஒரு ஊர் இருக்கும். எல்லா நதிகளையும் நாம கங்கைக்கு நிகராத்தான் ஒப்பிடுறோம். தீபாவளி அன்னைக்கு எந்த நதி நீர்ல குளிச்சாலும் அது கங்கையில குளிச்சதுக்கு சமானமா கருதப்படுது. அதனாலதான் தீபாவளி அன்னைக்கு நீராடுறத கூட கங்கா ஸ்நானம்னு சொல்றோம். இந்துக்கள் வீடுகள்ல மரணத்தின் வாயில்ல யாராவது இருந்தா அவங்களுக்கு வீட்டு பூசை அறையில இருந்து எடுத்து வந்த கங்கை நீரை தந்து அதை குடிக்க வைப்பாங்க. இதனால அந்த ஆன்மாவுக்கு மரணத்துக்கு பிறகு மோட்சம் கிடைக்குங்கிறது நம்பிக்கை. இந்தியா முழுக்க இருக்க அநேக இந்துக்களுடைய பூஜை அறையில கங்கை நீர் தவறாம இடம்பெற்றிருக்கும். இரண்டு நதிகளை பத்தி எப்பவுமே நம்ம புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கும். ஒன்னு கங்கை நதி, இன்னொன்னு சரஸ்வதி நதி. சரஸ்வதி நதியை பத்தின விவரங்கள் அந்த நதியை போலவே காலப்போக்குல காணாம போயிடுச்சு. பிற்காலத்துல வந்த புராணங்கள் கங்கை நதியை பத்தி ரொம்பவே உயர்வா சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரிதான் பாகவத புராணத்திலயும் கங்கை எப்படி உருவாச்சு அப்படிங்கறத பத்தின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி சொல்லப்பட்டிருக்கு. இறைவன் விஷ்ணுவோட அவதாரங்கள்ல ஒண்ணு வாமன அவதாரம். மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட 3 அடி நிலம் கேட்டு வாமன ரூபமா விஷ்ணு வந்த கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்படி வந்தபோது தன்னோட பாதத்தால இந்த பூமிய அளந்தாராம் விஷ்ணு. அப்படி அளக்கும் போது அவருடைய பாதம் பதிஞ்ச ஒரு இடத்துல இருந்து வந்த பெரும் ஊற்றுதான் இந்த கங்கை அப்படிங்கிறது பாகவத புராணம் நமக்கு தர்ற ஒரு செய்தி. கங்கை நதியினுடைய தோற்றத்தை பற்றி ஓசோலா பக்கம் பக்கமா பேசியிருக்கிறார். அவர் பேசினதுல இருந்துதான் நான் அதை தெரிஞ்சுக்கிட்டேன். கங்கோத்ரிங்கிறது ஒரு அடையாளத்துக்கு தான், கங்கை அங்கு உற்பத்தி ஆகுதுங்கிறது ஒரு அடையாளத்துக்கு தான் சொல்றமே தவிர அத நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஊற்றுக்கண்கள் பூமிக்குள்ள இருந்து வந்து அந்த இடத்துல திரழுது அப்படின்னு தான் அவர் சொல்றாரு. அது ஒரே இடத்துல அவ்வளவு தண்ணி எப்படி காலங்காலமா வத்தாம வந்துட்டு இருக்க முடியும்? அப்படி பூமிக்கு அடியில் ஆயிரக்கணக்கான ஊற்றுக்கண்கள் இருக்கின்றன.
அதுல இருந்து தண்ணி ஊத்தடிச்சு வந்துகிட்டு இருக்குது. அதனாலதான் அது யாருக்கும் அது யாரும் கண்ணுக்கும் தெரியாது, கண்டுபிடிக்கவும் முடியாதுன்னு ஓசோ சொல்லி நான் படிச்சிருக்கிறேன். சிவனோட ஒரு பாகம்தான் கங்கை அப்படிங்கறதும் பல ஆண்டு காலமா நம்பப்படுற ஒரு விஷயம். பாகீரத முனிவர் பிரம்மா கிட்ட செய்த தவத்தாலதான் பூமிக்கு கங்கை வந்ததுன்னு ஒரு கதை இருக்கு. அதனாலேயே கங்கைக்கு பாகீரதினும் ஒரு பெயர் இருக்கு. அகண்ட பிரம்மாண்டமான கங்கைக்கு முன்ன நிற்கும் போது இயற்கையோட பேராற்றலுக்கு முன்ன மனித இனம் மிக குறுகினதுதான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உருவாகிறத தவிர்க்க முடியல. சிவபெருமான் தரையில இருந்துதான் கங்கை உற்பத்தி ஆகுதுங்கிறது இந்துக்களுடைய நம்பிக்கை. இது கூட மற்ற நதிகளை விட கங்கைக்கு ஒரு கூடுதல் புனிதத்துவம் கிடைக்க காரணமா இருக்கலாம். கங்கையில புனித நீராடுறவங்க இங்க படகு சவாரி செய்யறதையும் ஒரு வழக்கமாவே வச்சிருக்காங்க. அந்த படகு பயணம் தான் தங்களுக்கு பயண நிறைவு அளிக்கிறதாகவும் அவங்க சொல்றாங்க. இந்த படகு சவாரி அனுபவத்துக்கு வெளிநாட்டுக்காரங்களும் விதிவிலக்கு இல்லை அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் இங்க நாம குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்கு. இந்த படகு போக்குவரத்தை நம்பி மட்டும் இங்க 2000 குடும்பங்கள் இருக்கு. இவங்க எல்லாருக்குமே கங்கை நதி தான் வாழ்வாதாரமும் கூட. நானும் இந்த கங்கை நதியில படகு சவாரி செஞ்சு இந்த காசியோட அழகை ரசிக்கலான்னு இருக்கேன். ஆற்று வழி பயணத்துல உயிர் துடிப்போட இருக்கிற இடங்கள்ல முக்கியமான பகுதி சில கட்டிடங்கள் தனியாருக்கு சொந்தமான மாளிகைகளாகவும் உருமாறி இருக்கு. படகுல இருந்து இந்த நீளமான படித்துறையையும் பழைய மாளிகைகளையும் பார்க்கும்போது ஒரு புராதன காலத்துக்கு வந்துட்ட மாதிரியான உணர்வு ஏற்படுது. காசி சுமார் 5000 வருட பழமையான நகரம். ஆதிகேசவ காட் அப்படிங்கிற இடத்துல இருந்துதான் முதல்ல அவங்க வெளியூர்ல இருந்து வந்திருக்காங்கன்னு. காசி முழுக்க புரோகிதர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க முன்னோர்களின் ஆன்ம சாந்திக்காக பூஜைகள் செய்ய வர வெளியூர்காரங்களுக்கு உதவ தயாரா இருக்காங்க. வாரணாசியில இருக்கிற கங்கைய நாள் முழுவதும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இந்த கங்கை நதி கரையோரமா தான் ஒரு முறை சந்தனு மகாராஜா உலாவிட்டு இருந்தாரு. அழகான ஒரு பெண்ணை பாக்குறாரு. அவ மேல காதல் வயப்படுறாரு. அந்த பெண்ணும் சந்தனுவோட காதலை ஏத்துக்கிறா. ஆனா ஒரு நிபந்தனையோட, தான் என்ன செஞ்சாலும் ஏன் இப்படி செஞ்சேன்னு கேட்க கூடாது. அதுதான் அந்த நிபந்தனை. சந்தனுவும் அதுக்கு சம்மதிக்கிறாரு. 2 பேருக்கும் 8 குழந்தைகள் பிறக்குது. பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் நதியில கொண்டு அந்த பொண்ணு போட்டுடுறா. கொடுத்த வாக்க காப்பாத்தணுமே அப்படின்னு சந்தனுவும் எதுவுமே கேட்காம இருக்காரு. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பொறுக்க முடியாம சந்தனுவும் கேள்வி கேட்கக்கூடிய நேரம் வருது. தொடர்ந்து 9வது குழந்தையும் பிறந்துதான். அதையும் கொண்டு போய் நதியில போட போகும்போது சந்தனுவால பொறுத்துக்க முடியலையா. ஏன் இப்படி குழந்தைகளை கொண்டு போய் நதியில போடுற அப்படின்னு கேட்டாரா. உடனே அந்த பெண் தன்னுடைய சுய ரூபத்தை வெளிப்படுத்தினாளாம். தான் கங்கா தேவி அப்படின்னும் முன்வினை காரணமா
அந்த குழந்தைகளை ஆற்றுல வீசினதாவும் சொன்னாங்களாம். வாக்க காப்பாத்த முடியாத சந்தனு கூட இனி வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு 9வதா பிறந்த குழந்தைய தன் கூடவே அழைச்சிட்டு போனாங்களாம் கங்காதேவி. அந்த குழந்தைதான் பின்னாள்ல பீஷ்மர்னு அழைக்கப்பட்ட தேவவிரதன். மகாபாரத நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய காலம் துவாபர யுகம். ஆனால் திரேதா யுகத்திலேயே வாழ்ந்தவர் பரசுராமர். ஆனாலும் கூட அவர் சிரஞ்சீவி என்கின்ற காரணத்தினாலே அவர் திரேதா யுகத்திலும் வாழ்ந்தார், துவாபர யுகத்திலும் வாழ்கிறார். ஆகவே துவாபர யுகத்திலே பரசுராமரிடத்திலே சென்றுதான் பீஷ்மருக்கு கங்காதேவி பலவிதமான அஸ்திர சஸ்திர பயிற்சிகளை எல்லாம் கொடுக்கிறாள். அதாவது 16 வயது வரை இந்த பீஷ்மரை வளர்க்கின்ற பொறுப்பினை அவள் ஏற்றிருந்தாள். ஆகவே சந்தனுவுக்கும் தனக்கும் பிறந்த அந்த குழந்தையை தானே எடுத்துச் சென்று வளர்த்தாள். தன்னிடத்திலேயே அந்த குழந்தையை வளர வேண்டும் என்று அவள் ஆசைப்பட்டாள். அது மட்டுமல்ல, அந்த குழந்தையை எல்லா துறைகளிலும் முன்னணிக்கு கொண்டு வந்து அதன் பின்னாலே தான் தன்னுடைய கணவனிடத்திலே ஒப்படைக்க வேண்டும் என்று அவள் விரும்பினாள். அதன்படி இந்த அஸ்திர சஸ்திர பயிற்சி எல்லாம் கொடுப்பதற்கு அவர் பரசுராமரிடத்திலே இந்த குழந்தையை கொண்டு போய் சேர்த்தாள். ஆகவே பீஷ்மர் பயிற்சி பெற்றது அவரிடத்திலே தான். தக்க சமயத்துல சந்தனு கிட்ட வந்து சேர்றாரு தேவவிரதன். அடுத்து அஸ்தினாபுரத்தை தேவவிரதன் தான் ஆள போறாருங்கிற ஒரு நிலைமை இருந்த போது சந்தனுவுக்கும் சத்தியவதிக்குமான நெருக்கம் அவருக்கு தெரிய வந்துதான். இனி தான் அஸ்தினாபுர அரியணை ஏற மாட்டேன்னும் திருமணம் செஞ்சுக்க மாட்டேன்னும் சபதம் எடுத்து பீஷ்மருங்கிற பட்டத்தை தேவவிரதன் பெற்றார். பீஷ்மருடைய தாயான கங்கை நதிக்கு வாரணாசியில மிக பெரும் மரியாதை அளிக்கப்படுது. காசியில பல படித்துறைகள் இருந்தாலும் இப்ப நாம போக போற படித்துறை ரொம்பவே முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம். தசமேத காட் அப்படின்னு அழைக்கப்படுற அந்த படித்துறைக்கு 2 விதமான முகங்கள் இருக்கு. பகல்ல பக்தர்கள் பூஜை செய்யறது, புனித நீராடுறது அப்படின்னு இருக்கிற இந்த படித்துறை இரவுல வேற ஒரு தோற்றத்துல காட்சி அளிக்குது. இந்த இடத்துல பிரம்மதேவர் அஸ்வமேத யாகம் நடத்தினதால தசாஸ்வமேத காட் அப்படின்னு பேர் வந்ததா சொல்றாங்க. செவ்வாய்க்கிழமைகள்லயும் விசேஷ நாட்கள்லயும் இங்க சிறப்பு தீபாராதனை நடைபெறுது. கங்கா ஆரத்திங்கிறது இந்த பூசைக்கான பெயர். இயற்கையோட நெருங்கின தொடர்புடைய ஒரு வாரணாசி. இங்க நடக்கிற இரவு நேர பூஜைகளுக்கு பஞ்சமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். விளக்கு வெளிச்சத்துல ஜொலிக்க போற அந்த காட்சிகளை பார்க்க நான் ரொம்ப ஆர்வமா இருக்கிறேன். தசமேத காட்டுல நடக்கிற பூஜைகள் உலக பிரபலமானது. கங்கா ஆராதனா அப்படின்னு சொல்லப்படுற அந்த பூஜையை பார்க்கறதுக்கு உலகத்தின் பல நாடுகள்ல இருந்து மக்கள் வர்றாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம அதை பார்க்க போறோம்.
வாரணாசிய தீபத்தின் நகரம்னு சொல்றாங்க. அது எவ்வளவு பொருத்தம் அப்படிங்கறது இந்த ஆரத்தி நிகழ்வை பார்க்கும்போது நமக்கே புரியுது. வாரணாசி பல ஆச்சரியங்களை தனக்குள் உள்ளடக்கி இருக்கிற ஒரு நகரம். ஒரு புதிரை விடுவிக்கிற மாதிரி அதோட நாம ஐக்கியமானாதான் பல விஷயங்கள்ல நமக்கு தெளிவு கிடைக்கும். அப்படி ஒரு தெளிவை தேடித்தான் உலகம் முழுக்கவும் இருக்கிற மக்கள் இங்க வராங்க. நேரமாக ஆக கூட்டமும் கூடிக்கிட்டே போகுது. பல நூற்றாண்டுகளா இந்த தீபாராதனை பூசை இங்கதான் நடக்குதுன்னாலும் இன்னைக்கு வரைக்கும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கூட அழுக்காத ஒரு சடங்காகவே இது இன்றளவும் விளங்குது. அஸ்தினாபுரத்து அரியணைய எக்காரணத்து கொண்டும் ஏற மாட்டேன்னு சபதம் விட்டிருக்க பீஷ்மர் தன்னுடைய தம்பியான விசித்திர வீரியனுக்கு பெண் தேடும் முயற்சியில இறங்குறாரு. இந்த நேரத்துல காசி நகரத்து மன்னன் தன்னுடைய 3 பெண்களான அம்பா, அம்பிகா, அம்பாலிகாவுக்கு சுயம்வரம் நடத்த ஏற்பாடு பண்றாரு. 3 பெண்களையும் விசித்திர வீரியனுக்கே திருமணம் செஞ்சு வைக்கணும்னு முடிவெடுத்து பீஷ்மர் காசிக்கு வராரு. சுயம்வர மண்டபத்துல பீஷ்மரை பார்த்து எல்லாரும் சிரிக்கிறாங்க. பிரம்மச்சாரிய விரதம் பூண்டிருக்க பீஷ்மருக்கு சுயம்வர மண்டபத்துல என்ன வேலை அப்படிங்கறதுதான் அந்த சிரிப்புக்கு காரணம். அந்த கேள்விக்கான பதிலையும் பீஷ்மரே சொல்றாரு. பீஷ்மர் நடுச்சபையில நின்னு, நான் இந்த 3 பெண்களையும் அஸ்தினாபுரம் அழைச்சுக்கிட்டு போறேன். இந்த பெண்கள் விசித்திர வீரியனை திருமணம் செய்து அஸ்தினாபுரத்து பட்டத்து ராணிகளா இருப்பாங்க. இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க என்னோட சண்டை போடலாம் அப்படின்னு அறிவிச்சாராம். பீஷ்மருடைய ஆற்றல் தெரிஞ்ச மற்ற தேசத்து மன்னர்கள் அமைதியா இருந்தாங்களாம். ஆனா சால்வ தேசத்து மன்னன் சால்வன் மட்டும் பீஷ்மரோட சண்டை போட முன் வந்தாராம். இருந்தாலும் பீஷ்மர் சால்வனை சில நொடிகளிலேயே வீழ்த்திட்டாராம். 3 பெண்களையும் தன் கூடவே அடைச்சுக்கிட்டு போனாராம். இப்படி மகாபாரத இதிகாசத்துல பல முக்கியமான திருப்பு முனையை ஏற்படுத்தின கட்டங்கள்ல முக்கியமான அங்கம் வகிச்ச பீஷ்மருக்கு உரு கொடுத்த புனிதமான நதியான கங்கை அந்த காலகட்டத்துல இருந்த தன்மைக்கும் தூய்மைக்கும் தற்காலத்துல அந்த கங்கை நதி இருக்கிற நிலைமைக்கும் வானளாவன வித்தியாசம் இருக்கு. இந்தியாவில இருக்க ஒவ்வொருத்தருக்கும் கங்கை நதி மேல பக்தியும் அன்பும் உண்டு. தேசத்துடைய அடையாளமா விளங்கறதுக்கு காரணமே கங்கை நதியோட பழமையும் ஜீவ நதியும்ங்கிறதும் கூட. அதெல்லாம் சரி, இதோடைய பெருமைக்கேற்ப இதை நம்ம பராமரிக்கிறோமா இல்ல யதார்த்தத்துலதான் இதை நம்ம மதிக்கிறோமா? இது பதில் தெரிஞ்ச ஒரு அப்பட்டமான கேள்வி. இதுவரைக்கும் நாம கங்கையோட அழக பார்த்தோம். வாரணாசியில கங்கைக்கு இன்னொரு முகமும் இருக்கு. வாரணாசி மட்டும் இல்ல, கங்கை கடந்து வர 11 மாநிலங்கள்லயும் அதுக்கு நாம இழைக்கிற கொடுமை காலத்தினால கூட சகிக்க முடியாததா இருக்கு. அதிக அளவு அசுத்தம் அடைகிற நதிகள்ல உலக அளவிலேயே 6வது இடத்துல இருக்கு நம்ம கங்கை. தொழிற்சாலைகள், வீடுகள், கடைகள் மாதிரி வணிக இடங்கள்ல இருந்தும் கொற்ற கழிவு நீரினால கங்கை படும் மோசமா மாசு அடைஞ்சுகிட்டு இருக்கு. கங்கையை தூய்மைப்படுத்த அரசாங்கம் திட்டம் கொண்டு வந்திருக்கு. ஆனாலும் கூட மக்கள் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதத்தான் செய்யறாங்களோன்னு தோணுது. சடலங்களை நதியில நேரடியா தள்ளக்கூடாதுன்னு எத்தனையோ முறை அரசாங்கம் எச்சரிச்சிருக்காங்க. ஆனாலும் சிலர் அதை கேட்கறதே இல்லை. நம்ம பயணத்துல கூட யாருக்கும் தெரியாம ஒரு குழு வந்து ரகசியமா ஒரு சடலத்தை நதியில தள்ளி விட்டுட்டு போறத நாம இப்பதான் பார்த்தோம். கங்கை நதிக்கே உண்டான அரிய வகை மீன்கள், டால்பின்கள், முதலை இனங்கள் எல்லாமே குறைஞ்சி அழிகிற நிலைமைக்கு வந்திருக்கு. இந்தியால இருக்கிற மிக முக்கியமான நதி கங்கா. வட இந்தியால இருக்கிற பல லட்சக்கணக்கான மக்களுடைய வாழ்வாதாரமே இந்த நதி தான் அப்படின்னு சொல்லலாம். ஆன்மீக ரீதியா பார்த்தாலும் நம்ம கங்கையை கடவுளா தான் வழிபடுறோம். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 3 லட்சம் பேர் இந்த காசிக்கு வந்து போறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதுல பெரும்பான்மையானோர் இந்த கங்கையில நீராடுறதுக்காகவே வர்றாங்க. வாரணாசியை பொறுத்த வரைக்கும் விழா காலங்கள்ல
இடைவிடாம சுமார் 70 லட்சம் மக்கள் வரைக்கும் கங்கை நதியில நீராடுறாங்க. எல்லாருமே பாவத்தை போக்கிக் கொள்ளத்தான் இந்த நதியில நீராடுறாங்க. ஆனா பொறுப்பில்லாம நடந்துக்கிற பலரால கங்கை அந்த சமயத்துல மேலும் அசுத்தமாகுது. அப்படி கங்கைய அசுத்தப்படுத்தின பாவத்தை எங்க போய் தான் சரி பண்ணுவாங்களோ தெரியல. புனிதம்ங்கிற பேர்ல இந்த நதியை பாழ்படுத்துறோமே அப்படின்னு நினைச்சு வருத்தப்படுறதா, இல்ல புனிதம்னு சொல்லி வச்சிருக்கிறதுனால தான் இந்த நதி இன்னும் ஓடிட்டு இருக்கு, இல்லைன்னா மனுஷன் தான் சுயநலத்துக்காக இந்த நதியை என்ன வேணா பண்ணுவான் அப்படின்னு நினைச்சு ஆறுதல் அடையறதானே தெரியல. வாரணாசியை பத்தி தெரிஞ்சுக்க இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, காத்துருங்க.